பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க தொடர்ந்து சந்ததி சந்ததிகளாக, பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இந்நாட்களிலே அத்திமரத்தின் ஓமையை குறித்து, அத்திமரம், அத்திமரத்துடைய இலைகள், அதில் உள்ள கனிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மத்தேயு புத்தகத்திலையும் அத்திமரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மார்க் புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்ல நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க் 11ஆம் அதிகாரத்துல 11 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு மரத்தை, அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலம் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலையல்லாமல் வேறொன்றும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். ஒரு அலிலியா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இதனுடைய தாற்பயம் என்ன? ஏன் அங்க அநேக மரங்கள் இருக்கும் பொழுது அத்தி மரத்தை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார்? இந்த தாற்பயம் என்ன? சகரியா 9:9 படி, தீர்க்கதரிசி புத்தகத்தின்படி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்பகே பெத்தானியா என்ற ஊர்ல இருந்து அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேல் ஏறி நேராக எருசலேத்திற்கு உள்ள தேவாலயத்தில் வந்து அந்த தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்துட்டு கடந்து போக வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம். அதை அவர் செய்கிறார் பாருங்க. அதாவது பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார், மறுபடியும் எருசலேம்ல இருந்து பெத்தானியாவுக்கு போகிறார், மறுபடியும் பெத்தானியால இருந்து எருசலேமுக்கு வருகிறார். 2 தடவை வராருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மார்க்ல மட்டும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வரும்பொழுது அந்த பசி உண்டாயிட்டு, அவருக்கு பசி உண்டாயிட்டு, அதுல அத்தி மரத்துல தூரத்துல இருந்து அத்தி மரத்தை பார்த்து அதுல போய் பார்க்கும்போது இலைகள்லாம் நிறைய இலைகள் காய்ந்திருக்குது. ஆனா உள்ளே தடவி பார்த்தா ஒரு பழத்தையும் காணும். பிரிச்சு பார்க்கிறார், தேடி தேடி பார்க்குற ஒரு பழத்தையும் காணும். ஏன்னா அது அத்திப்பழம் காலம் இல்லை, சீசன் கிடையாது. உடனே அதை பார்த்து, ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் இனிமே யாரும் வர முடியாது, பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அதை சொல்றாரு பாருங்க, ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசியாத கடமைன்னு சொல்லிடுறாரு. இப்ப என்ன அர்த்தம்? சாயங்கால வேலை மறுபடியும் அந்த தேவாலயத்துல அந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் சரி பண்ணிட்டு அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லிட்டு அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டு மீண்டும் போகும் பொழுது அந்த அத்தி மரம் முழுவதுமாக காய்ந்து போயிருந்தது, பட்டு போயிருந்தது என்று சொல்லி பேதுரு ஞாபகப்படுத்துகிறார். இதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, முதல்ல அத்தி மரம் எங்கிருந்து உருவாகுதுன்னு சொன்னா, ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்திலே அத்திமரத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த அத்திமரத்துடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த அத்தி மரம் உணவுக்கு மிகவும் பிரியமானது. உபாகம புத்தகத்துல ஒரு யூதனுக்குரிய மரியாதை என்னன்னு பாரலாம். ஒரு யூதனுக்குரிய ஆசீர்வாதம் பிளஸ் மரியாதை என்னன்னா, உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 8 நான் வாசிக்கிறேன், 7 வாசிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமை, வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளை செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம். பாத்தீங்களா? இப்ப என்ன அர்த்தம்? அத்தி மரம் உணவுக்கு பயன்படுகிறது. 2வது பெருத்த ஒரு ஆசீர்வாதம், பெருத்த ஆசீர்வாதம். அந்த அத்தி மரத்துல, அந்த அத்தி மரத்தை தேசிய மரமாக கருதுறாங்களா யூதர்கள். இப்ப நமக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில நம்மளுக்கு ஒரு பழம் இருக்குமா, மா, முக்கனி, மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல அத்தி மரத்துல எல்லார் வீட்லயும் அத்தி மரத்தை எல்லா யூதர்களும் வச்சிருப்பாங்களாம். என்ன பண்ணா, ஒவ்வொரு வீட்டிலும் அத்தி மரம் இல்லாத வீடே இருக்கக்கூடாதாம். அவ்வளவு மேன்மையாக நினைத்தார்கள் அந்த அத்தி மரத்தை. 2வது, இந்த அத்தி மரம் அந்த பழம், அதில் உள்ள பழம் மருத்துவத்துக்கு மிகவும் பிரயோஜனம் இருக்கும் என்று சொல்லி 2 ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம வாசிக்கிற எசேக்கியேல் ராஜாவுக்கு காலில் பிளவு நோய் வந்து விடுகிறது. அதை ஏசாயா தீர்க்கதரிசி 36 சொல்றாரு.
பிளவு நோய் வந்துருக்குது, அத்தி பழத்தை கொண்டு வந்து அரைச்சு போடுங்க, உடனே இது சுகமாயிடும். எதுக்காக சொல்றேன்னா இந்த அத்தி மரத்தின் தன்மையை குறித்து சொல்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு புத்தர் சொல்வார், அந்த அத்தி மரம் துளிர் விட்டு இளைவேனில் காலம் வரும்பொழுது அப்பொழுது மனுஷகுமாரன் வருகை இருக்கும், யூதர்கள் வருவார்கள் என்று மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அத்தி மரம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது இல்லையா? அத்தி மரத்தை தேசிய சின்னமாகவே அவன் நினைத்தாங்களாம். சரிங்க, இந்த அத்தி மரம் ஏன் அப்படி ஒரு ஸ்பெஷல் கொடுக்கிறாரு? இருக்கிற எல்லா மரத்தையும் பக்கத்துல திராட்சை பழம் இருக்குது, மலர் செடி கொடிகள் இருக்குது, ஒலிவ மரம் இருக்கிறது, அநேக மரங்கள் இருக்குது இல்லையா? அநேக மரங்கள் தருகிற கனிகள் தர மரங்கள் விரிச்சகிறது. இதை மட்டும் ஏன் சபிக்கணும்? சாரி மன்னிச்சிருங்க, இதை மட்டும் ஏன் அதை அவர் இந்த வார்த்தை சொல்லு, இது முதல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசிக்க கூடாது என்று சொல்லி. பக்கத்துல மாதுளம் பழம் இருந்துச்சு இல்லையா? எல்லா வித மரங்களும் ஒரு யூதனுக்காதான். மாதுளை, வார்கோதுமை, கோதுமை, ஒலிவ எண்ணெய், இதெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குது. அதை விட்டு அத்தி மரத்தை மட்டும் அவரு என்ன சொல்றாரு? ஒரு கண்டனமான ஒரு வார்த்தை சொல்றாரு. சரிங்க, அத்தி மரம் யாரு? முதல்ல வாசிக்கலாம், வாசி கேட்கிறேன். ஓசியா புத்தகத்துல இதுக்கு விடை சொல்றாங்க. ஓசியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். கர்த்தர் சொல்றார். இந்த அத்திமரம் யார் என்பதை சொல்லுகிறார். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஒரு அலையிலேயே சொல்லாமா? அப்போ அத்திமரம் முதல் தரமாக, முதல் கண்டயத்து பழம்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஏன்னா யூதனை தான் முதல்ல ஆண்டவர் தெரிந்து கொண்டார், பிறகுதான் நம்ம. அங்க சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன், மூதாதையர்களை கண்டுபிடித்தேன், பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்று சொல்றாரு. அப்ப அத்திமரம் முதல் தரமானது, உயர்ந்தது, அவர்கள் யூதர்களை குறிப்பிடுகிறார். எரேமியா புத்தகத்துல 24:5 வாசிக்கிறோம், நல்ல அத்திப்பழம் சொல்றது. நல்ல அத்திப்பழம். எரேமியா 29:17 கெட்ட அத்திமரம். நல்ல கனி கொடுக்குது நல்ல அத்திமரம், அதே அத்திமரத்தை கெட்ட கனி கொடுத்தா கெட்ட மரம். அப்ப அத்திமரம் யாருன்னா யூதர்களை குறிக்கிறது. அந்த யூதர்கள் அவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு தான் கர்த்தர் அந்த அத்திமரத்தை கிட்ட அந்த கனியை தேடுகிறார். அப்ப யூதன் அப்படின்னா அத்திமரம் சொன்னா யூதன் அர்த்தம். ஏன் அதை குறிப்பிடாருன்னா, இன்றைக்கு ஆன்மீகத்துல, யூதர்களுடைய ஆன்மீகத்துல, ஏன் நம்மளுடைய புதிய ஏற்பாடு ஆன்மீகத்துல அத்திமரமா நம்மளை குறிப்பிடுகிறார். அப்ப அத்திமரம் ஆன்மீகம் அர்த்தம், இன்னொரு பகுதி. ஆக அந்த அத்திமரம் வச்சது எதுக்கு? கனி தர்றதுக்காக தான். நல்ல உசிரமான கனி, முதல் கந்தயத்து கனி தரணும். ஆனா இன்னைக்கு ஆன்மீகத்துல இலம் மட்டும்தான் இருக்குது. அத்தி மரத்தை தூரத்துல இருந்து பார்க்கிறார். நீங்க பார்க்கும்போது தூரத்துல இருந்து பளபளப்பா இருக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கை. உள்ள போய் பார்த்தா கனி கிடையாது. அததான் இங்க சொல்றாரு, யூதர்களே, நீங்க ஆன்மீகம் என்று சொல்லிட்டு மேலோட்டமா ஆன்மீகத்தை காண்பிக்கிறீர்கள் தவிர, ஆனா உள்ளுக்குள்ளே கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை என்று கண்டிக்கிறார். ஒரு அலிலியா சொல்லாமா? புதிய ஏற்பாடு நமக்கு அப்படிதான். ஐயா ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம்? நாங்க 30 வருஷம். நாங்க அந்த சபையை சார்ந்தவர்கள், நாங்கள் மலபார் கேத்தலிக்கை சார்ந்தவர்கள், நாங்கள் ரோமன் கத்தோலிக்கை சார்ந்தவர்கள், நாங்கள் பெந்திகோஸ்தை சார்ந்தவர்கள், நாங்கள் ஆர்சியை சேர்ந்தவர்கள், நாங்கள் சிஎஸ்ஐ சேர்ந்தவர்கள், ஜெகோவா விட்னஸ், ஏதோ பேர் வைக்கிறாங்க பாருலாம். எல்லாம் சரி, ஆன்மீகம் ரொம்ப சந்தோஷம். ஆனா கனி எங்கே? இன்றைக்கு உதாரணம் அதுதான். இன்னைக்கு ஆன்மீகம்னு சொல்லிட்டு பேரை வைத்துக் கொண்டு மாய்மானமா ஊழிய செய்யறோம், மாய்மானமா தொழுது கொள்கிற ஆட்களை பார்த்து கேட்கிறார். எல்லாம் மட்டும்தான் செழிப்பா இருக்குது, ஆனா உள்ளே பார்த்தா கனி இல்லை என்று வருத்தப்படுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தேவப்பிள்ளைகளை, ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம், ஆனா கனி கொடுக்கிறோமா? அல்லது மற்றவருக்கு நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை கொடுக்கிறோமா? மற்றவர்கள் பார்க்கும்போது இவர் நல்லவர், இவர் கிறிஸ்தவர் சொல்றாங்களா? சொல்லுவாங்க பேருக்கு முன்னாடி, ஆனா பின்னாடி திட்டுறாங்களே. அதுதான் இங்க கனி கொடுக்கணும். சரி, ஏன் அப்படி சொல்றார்? இந்த யூத மக்களை பார்த்து, யூதருக்கு மாத்திர 12 சீஷர்களுக்கும் இந்த பாடத்தை எடுத்து கொடுக்கிறார். அதாவது அவருக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். மீகா புத்தகத்துல ஒரு வாக்கு தத்தம் சொல்றோம் பாருங்களா. மீகா புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறார். அதாவது அவன் தன் திராட்சை செடி நீரிலும் தன் அத்திமர நீரிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான், சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. இதான் வாக்கு தத்துவம். எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல அடிமையா இருப்பாங்க. அந்த அடிமை தேசத்தை விடுதலையாக்கி அவனவன் சுதந்திரமாக தன் எருசலேமிலே, தன் தேசத்திலே, தன் கிராமத்திலே, தன் பட்டணத்திலே எப்படி இருப்பானா? அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலும் தன் அத்திமரத்தின் நிழலும் பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பார்கள், உட்காருவான், சேனைகளுடைய கர்த்தர் வாய் இதை சொல்லிட்டு. இதை வாக்கு தத்துவம் எடுத்துட்டாங்க. அடிமையிலிருந்து விடுதலை ஆவாங்க, விடுதலையான பிறகு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா எல்லாம் கரெக்டு, ஆனா ஆன்மீகத்தை தவற விட்டுட்டானே. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. வாக்கு தத்துவத்தை பார்த்த யூதன், ஆனா வருகின்ற மேசியாவை அவர்கள் நம்பலையே.
என்னை மேசியா தான் நடத்துவார், என்னை மேசியா தான் என் வாழ்க்கை பொறுப்படுத்திக் கொள்வார் என்பதை யூதன் மறந்துட்டான். அதான் சொல்றேன், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது நான் தான். ஆனா அது வாக்குத்தத்தை மட்டும் நீ பாக்குறது கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லையே, மேசியா ராஜாவுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி இயேசு வாழ்க்கையில அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு பார்த்தோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்நாளிலே நீங்கள் ஒருவர் திராட்சை செடி கீழும் அத்திமரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அநேக வசனங்கள் இருக்கு இதே மாதிரி. அப்ப என்ன அர்த்தம்? கடைசி நாட்கள் நீங்க எங்கிட்ட தான் வரணும். இங்க 70 வருஷம் முடிஞ்சு நீங்க வரணும். இது உங்களுக்கு வாக்கு தத்துவம், ஆசீர்வாத வாக்கிய தத்துவம். அதே நேரத்துல புதிய ஏற்பாட்டுல மகாகணம் பொருந்தி ஆண்டவராகி மேசியா ராஜா வருவார். அவரை இன்னைக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அதனாலதான் கனி வந்து தேர்றாரு. எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்களா. யூதர்களுக்கு ஒரு பாடம், பிரதான ஆசாரியனுக்கு ஒரு பாடம், ஏன் கூடவே இருக்கிற 12 சீசர்களுக்கும் இந்த பாடம். ஏதோ என்னோட கூட இருக்குன்றது முக்கியம் இல்ல, பிதாவுக்கு நீ கனி கொடுக்கணும் சீசர்களுக்கு. அப்ப யூத மக்களுக்கு பாக்குறாங்க, ஆன்மீக வாழ்க்கைன்றது பெரிய விஷயம் இல்ல, ஆன்மீக வாழ்க்கையில கர்த்தருக்கு தேவனுக்கு கனி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அதனால கனி கொடுக்கலன்னா ஒருவனும் உன்னிடத்தில் வர முடியாது. இதுமே ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசிக்க இருக்க அப்படின்னா அர்த்தம் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. ஆன்மீகம் மேலோட ஆன்மீகம், அவ்வளவுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்ற. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு பாவம் செஞ்சுட்டு ஆன்மீக வாழ்க்கையில தன்னை மறைச்சிப்பாங்க. பாவம் செய்யறாங்க, நீங்கள் பாவம் செய்யற இல்லைன்னு சொல்ல, பாவம் அனைவரும் இன்னைக்கு தொடுகிறது. பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு கிறிஸ்துவன்ற ஆன்மீகத்தை பூத்தான். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். இதுல பாவம் செய்வான், மேலோட்டமா பார்ப்பான், அழகு குத்தின்னு பாவம் நான் ஆன்மீகத்துல இருக்கணுமா, அப்புறம் தியானம் பண்றோமா, ஏதோ செய்வான். ஆனா கிறிஸ்தவத்துல அந்த நோய் தொத்திச்சு பாருங்களேன். பேருக்கு கிறிஸ்தவன், ஆனா ஆன்மீகத்துல கிறிஸ்தவனா இருக்கிறான், ஆனா உள்ளே பாவம் செய்யறான். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஆதி தகப்பன் ஆதாம் எவலம் பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் பற்றி கொண்டது. பாவம் வந்ததுனால மகிமை போயிடுச்சு. அவர்கள் நிர்வாணிகளில் உணர்ந்தார்கள். என்ன செய்யறாங்க? முதல் செஞ்ச வேலை அவங்களுக்கு என்ன? அத்தி மரத்துல இலையை எடுத்து தச்சு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அத்தி இலை ட்ரெஸ். என்ன அர்த்தம் தெரியுமா? பாவம் செஞ்சது யாருக்கு தெரியலன்னு நினைக்கிறாங்க. பாவம் இருக்குது, அதை மேல மறைக்கிறதுக்காக ட்ரெஸ் போடுறான். ஆண்டவர் அதை ஒத்துக்கல. அந்த அத்தி இலை கூட பாவத்துக்கு துணை போயிடுச்சான். அதனால்தான் அத்தியிலிருந்து ஆன்மீகம், அதாவது ஆன்மீகம் இருக்கிறது உண்மைதான். ஆனா ஆன்மீகன்ற மேலோட்டமா இலையை அத்தியிலை தச்சிட்டு உள்ளே பாவம் இருக்குது. ஆதாம் எவ்வளவு அதை தான் செஞ்சாங்க. அதான் ஆதாம் பார்த்து கேட்டார் ஆண்டவர், ஆதாமே எங்க இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பாவம் செஞ்சுட்டு எனக்கு தெரியும், ஆனா அந்த பாவத்தை மறைக்கிற பாரு, மறைச்சிட்டு நாங்கள் ஒன்னும் தெரியல அத்தியில கட்டி நிக்கிறீங்க பாரு. இன்னைக்கு அப்படித்தான் செய்யறாங்க. பேருக்கு கிறிஸ்தவர்கள், பேருக்கு சபை, பேரு ஆராதனை, எல்லா பிரேரப்பும், எல்லா சேவைகள், சுவிசேஷம் எல்லாம் ஓகே. ஆனா ஆன்மீகம் எல்லாம் ஓகேன்றோம். ஆனா கனி கொடுக்கிற வாழ்க்கை எங்க? இதுதான் இயேசு ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்துக்காரு. கனி எங்கயா? கனி எப்பொழுது எனக்கு கொடுப்பீங்க? கனி கொடுக்கலன்னு வச்சுங்களேன், என்ன செய்வாராம்? கனி கொடுக்கலன்னா அடம் பண்ணுவார். ஓசியா புத்தகத்துல ஒரு வார்த்தை வாசிக்கிற பாருங்க. ஓசியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன் 16. எப்ராயிமீர் வெட்டுண்டு போனார்கள், அவர்கள் வேறு உணர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளை பெற்றாலும் அவருடைய கர்ப்பத்தின் கனியை அதம் பண்ணுவேன், பிரியமான கனியை அதம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேருக்கு தான் யூதனா இருக்கிற, ஆனா கனி கொடுக்கல, உன்னை வெட்டி போட்டுருவேன், உன் வேரை வெட்டி போட்டுருவேன்னு சொல்றாரு. அலையிலையா சொல்லாம? அப்போ எப்படி தாங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? 100 வருஷம் வாழ்க்கை பாருங்களேன். இஸ்ரவேலன் பலனற்ற திராட்சை, தனக்குத்தானே கனி கொடுக்குறான். ஆன்மீகன்ற பேர்ல தனக்குத்தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு பாவம் செய்கிறான். இங்க சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க பாருங்க. ஓசியா 10:12, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததை அறுப்பருங்கள், தங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்களுடைய நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமா இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க நீதியா இருங்க, நியாயமா இருங்க. நீங்க எப்படிப்பட்ட தரிசன நிலம், எதுக்கு உதவாத தரிசன நிலம், உன்னை ஓட்டி சரி பண்ணி செப்பனிட்டு உன்னை நீர் பாய்ச்சி சமப்படுத்தி உன்னை ஒரு அத்திமர கனியை வச்சா, ஆனா நீ என்ன பண்ற? இன்னும் பொய்யின் கனியை தான் கொடுக்குற. வாசிக்கலாம் பாருங்களேன். ஓசியா 10:13, அநியாயத்தை உழுதீர்கள், தீவினை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலியின் திறல்களையும் நம்பினீர்கள். என்ன சொல்றாரு? நீ உதவாத ஒரு நிலம், தரிசன நிலம், உன்னை சீர்படுத்தி பலப்படுத்தி சகாயம் பண்ணி உனக்கு நான் எக்ஸசைஸ் கொடுத்து உன்னை பாவத்தெல்லாம் மன்னித்து உன்னிடத்துல கனி எதிர்பார்த்தா, ஆனா நீ கொடுக்கிற கனி என்ன? பொய்யின் கனியை கொடுக்கிற. இன்னைக்கு அப்படித்தாங்க ஆன்மீகம் என்று சொல்லிட்டு நாம இலைய மாத்திரம் வச்சிருந்தா அதுக்கு பேர் ஆன்மீகம். ஆனா இலைக்குள்ள கனி இருந்தாதான் அது கர்த்தர் கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லையே தேவ பிள்ளைகளே. பொய்யின் கனி தானே கொடுக்கிறோம். பேருக்கு நான் கிறிஸ்தவன், ஆனா தேவனை கனி கொடுக்க மாட்டேன்.
எப்படிங்க? அதான் யூதர்கள் செஞ்சார்கள். சீசர்கள் அதை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அங்க பாடம் கற்பிக்கிறார். கர்த்தருக்கு கனி கொடுக்கலாம், வாழ்க்கை பட்டு போய்விடும். கர்த்தருக்கு கனி கொடுக்கலனா நியாயத்தீர்ப்பில் வந்து நிற்கப்படும். சொல்லாம தேவன் வரப்போகிறார். மத்தேயு 24:44 வாசித்து பாருங்கள். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவார். எப்படி அப்போஸ்தலர் 1:9 ஒரு மேகத்தின் மேலே மனுஷகுமார் இயேசு கிறிஸ்து மகிமை அடைவதற்காக ஏறி போனாரோ, திரும்பி அதே மாதிரி வரப்போகிறார். எப்ப வரணும் அவருக்கு தெரியாது, தேவனுக்கு மட்டும் தெரியும். அது வரல நீ எப்படி இருக்கணும்? இலையா மாத்திரம் இருக்க கூடாது, அத்தி இலையா மாத்திரம் கூடாது, கனி கொடுக்கிறவனாய் காணப்படணும். அதுக்குதான் கலாச்சார புத்தகத்துல 5 ஒரு 9 விதமான கனியை வைக்கிறாரு. இந்த கனியெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லு, யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. அப்ப அவர் வருகிற வரைக்கும் கனி கொடுக்கிற ஆட்களாய் காணப்படும். சரி, கனி கொடுக்கலன்னா ஒரு வசந்த வாசிக்கிறேன் கேளுங்க. மத்தேயு புத்தகத்துல கனி கொடுக்கணும் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். யோவான் ஸ்நானன் ஊழியம் செஞ்சுட்டு வரார். ஊழியம் செஞ்சு வரு எல்லாம் பாவத்தை அறிக்கிட்டு மனம் திரும்புங்கள் சொல்றாரு. எல்லாம் மனம் திரும்ப வரான், ஆனா பாவத்தை அறிக்கல. இப்படி சொல்லுங்க, பாவத்தை அறிக்கிறதா மனம் மாறல. ரெண்டுமே ஓகே தான். நல்லா கவனிக்கலாங்க பாருங்களேன். அப்படி பார்த்த ஆட்கள் விரியன் பாம்பு குட்டில திட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்கள் வேறறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஒரு அணிலிய சொல்லாம, நான் ஆபிரகாமின் பிள்ளை, எனக்கு எல்லாம் தெரியும், நாங்க ஆன்மீக வாழ்க்கை, நாங்க யூதர்கள், நாங்க பரம்பரை பான். நிறைய பேர் சொல்லுவாங்க சென்னையில, நாங்கெல்லாம் பரம்பரை கிறிஸ்துங்க. என்ன புண்ணியம்? கர்த்தருக்கு கனி எங்க? இங்க சொல்ற கர்த்தருக்கு கனி கொடுக்கணும்னா அந்த கனி மரத்தின் அடியிலே கோடாரி வைக்கப்பட்டிருக்கு, நியாயத்தீர்ப்பு. அதை கர்த்தர் வெட்டி விடுவார். லூக்கா புத்தகத்துல வாசிக்கிறோம். ஒரு மரம் ரொம்ப நாளா கொத்தி கொத்தி எருவு போடுற, கனி கொடுக்கல. தோட்டக்காரர் ரொம்ப கோபப்படி வெட்டி எரிஞ்சுன்னு சொல்றேன். ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, கொஞ்ச நாள் இந்த ஒரு வருஷம் விடுங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஆன்மீக வாழ்க்கையில கனி கொடுக்கல ஏமாத்திருப்பீர்களா? நிச்சயமே கனி கொடுக்கிற ஆட்களை மாறப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை குறித்து கூப்பிடும். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கனி கொடுக்கலனா யாரும் உன்னிடத்தில் வரமாட்டா. ஒன்று. 2வது, வெட்டுண்டு அக்கினியில போகிறவன் நிலைமை வந்துருங்க, நியாயத்திற்கு வந்துருன்னு சொல்றாரு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இந்த பாடத்தை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கும் அங்கு உள்ள யூதர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் தேவாலயத்து ஊழியர்கள் அத்தனை பேருக்கு சொல்லிக்கூட ஆன்மீகன்றீங்க, சந்தோஷம், என்னோட நாமத்தை உயர்த்துவதற்காக, என்னுடைய ராஜ்யம் வருவதற்காக செயல்படுறீங்க. ஆனா மேம்போக்கா செய்றீங்களே, உள்ளத்தின் ஆழத்திலும் எனக்கு கனி இல்லையே, இல்லையா? அப்ப எப்படிதான் கனி கொடுக்கணும்? தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அப்படி அன்பா கற்றுக்கொள்ளுங்க. 1 யோவான் 4:8 வாசி, தேவன் அன்பாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை முழுவதுமாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நீங்களும் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்க. சக மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்கள். ஒரே இனம்தான், ஆண் இனம் பெண் இனம், அது பரிசுத்த இனம். அது என்பதை மறந்து போய்விடுங்க. நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் போலீஸ், நான் அக்கௌண்டர், நான் அவரு இவரு, அதெல்லாம் இருக்கட்டும், சந்தோஷம். அதை கொண்டு ஆன்மீகத்துல வைக்காத. அது வேற, இது வேற. ஆன்மீகம் என்ன? இலையா மாத்திரம் இருக்காத, உள்ளே கனி கொடுக்கிறவனாய் காணப்படணும். அப்படி கனி கொடுக்கிறனா நிச்சயமாய் நியாயத்தீர்ப்பிலே நம்ம தோல்வி அடைஞ்சுப்படும் தேவ பிள்ளைகளே. ஆகையினால கர்த்தர் நல்லா உரைக்கிறது என்ன? கனி தேடுவேன், எப்பொழுது நான் வருவேன், எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லா நாளும் சரியா இருங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட இருங்கன்னு சொல்லி சீசர்களுக்கு பாடம் எடுக்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, என்னால பெற்றுக்கொண்ட பாடம் என்ன? கனி கொடுப்போம், கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். நீங்க அனைவரும் கிளம்பி ஒரு ஆட்டின் குழம்பு கூட பின்வைக்க கூடாது. எல்லாம் சபையில சென்று ஆராய்த்து நல்ல கனி கொடுக்கிற கனிய மரமாக இருந்து கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.